வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழ் ஐசர்ல டிஎன்பிசி தேர்வுக்கு பயன்படும் விதத்தில் கணித இலவச பேஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது ஒரிஜினல் மேக்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பார்க்க போகிறோம். இது செட் 8. இந்த எந்த தேர்வுக்கான பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 12/8/2024 அன்று நடந்த சிடிஎஸ்சி, அதாவது டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 25 கொஸ்டின் இருக்குது. 25 கொஸ்டின்ஸ் எந்த பேட்டர்னில் கேட்டாங்க, எந்த தலைப்புலேருந்து அதிகமாக கேட்டாங்க சொல்லி ஸோ வீடியோ மூலியம் பார்த்தா உங்களுக்கே ஒரு கான்செப்ட் புரிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 1848 மீட்டர் கியூப். அதன் அடிப்பக்க விட்டம் 14 மீட்டர் எனில் அத்தொட்டியின் ஆழம் என்ன? ஓகேங்களா? இங்க கொள்ளளவு அப்படின்னா நம்ம கன அளவுன்னு சொல்லலாம். கொள்ளளவுனாது கன அளவு, விட்டம் 14, தொட்டியின் ஆழம் கேட்கிறேன். அப்ப தொட்டியின் ஆழம்ங்கிறது நான் உயரம்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். ஓகே, இப்ப கன அளவு மதிப்பு எவ்வளோ? 1848. பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7 இன்ட்டு ஆரம் மதிப்பு எவ்வளோ? விட்டம் தான் 14. அப்ப ஆரம் எவ்வளோ? பாதி தான். அப்ப விட்டத்துல பாதி ஆரம். அப்போ 14 பாதி எவ்வளோ? 7. அப்ப 7 ஸ்கொயர் தானே. அப்ப 7 ஸ்கொயர்னா 7 2 முறை போட போறோம் இன்ட்டு ஹச். இப்ப அடிக்கலாமா? 4 7 கேன்சல். இப்ப இங்க 22 வச்சு அடிக்கலாம். 2 11 22, 1 11 11, மீதி 7 74, 6 11 66, மீதி 8, பின்னாடி ஒரு 8 88ல 8. அடுத்து 2 அடிச்சோம்னா 4 2, இங்க 8, இங்க 4. அடுத்து 4 7 இங்க அடிச்சா 12 84. அப்ப இங்க 12 சீக்குவல் எவ்வளோ? ஹச். அப்ப ஆழம் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 12 மீட்டர் எனக்கு இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ 26, பி 25, சி 24, டி 23, இசட் 21 அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு நம்ம எழுதும் போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? 2க்கு பக்கத்தில் வரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை கேட்கிறாங்க. ஸோ பாருங்க, இப்ப ஏன்னு எவ்வளோ? 26, பி அப்படின்னா 25, சீனா 24, டீனா 23, ஈனா 22, எஃப்னா 21, ஜீனா 20. இதுக்கப்புறம் 19 18 தான் போகும். ஸோ அதுல வந்து 2 வராது, நான் எழுதல. ஓகேவா? நமக்கு தேவையானது 2. ஓகேவா? அப்ப 2 இலக்கு வர மாதிரி நம்ம அனைத்தையும் எழுதுவோம். அடுத்து எங்க 2 வரும்னா 12ன்னு வரும். எதுக்கு 12 வரும்னா ஓனா 12. ஓகேங்களா? ஓனா எவ்வளவு வரும்? 12 வரும். அப்போ ஓக்கு அப்புறம் என்ன வரும்? பி. ஓகேவா? ஓனா எவ்வளோ? 12. இந்த மாதிரி ரிவர்ஸ் எழுதிட்டே வரும். ஓனா 12 வரும். 12க்கு அப்புறம் பி. இதே மாதிரி என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒய்னா 2, 2க்கு அப்புறம் என்னது? இசட்னா 1. ஓகேங்களா? நான் 2 பறந்து மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்ப கொஸ்டினை கேட்டாங்க, அந்த 2 என்ற இலக்கத்தின வரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் தான் கேட்டாங்க. அப்ப இங்க 2 இருக்கா? அப்ப ஏ. இங்க 2 இருக்கா? இங்க பி. இங்க 2 இருக்கா? அப்ப 2 பக்கத்துல சி. இங்க 2 இருக்கா? இங்க என்னது? டி. இங்க 2 இருக்கா? இங்க என்னது? இ. இங்க 2 இருக்கா? இங்க என்னது? எஃப். இங்க 2 இருக்கா? இங்க என்னது? ஜி. இங்க 2 இருக்கா? அப்ப இது பக்கத்துல எது வரும்? பி தான் வரும். ஓகேவா? ஏன்னா 2 பக்கத்துல பி தான் இருக்கு. 1க்கு பக்கத்துல தான் ஓ இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க 2 இருக்கா? 2 பக்கத்துல ஒய். இந்த 2 இருக்கா? 2 பக்கத்துல என்னது? இசட். ஓகே, எத்தனை எழுத்துன்னு பாருங்க. எத்தனை எழுத்து இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 10 எழுத்துக்கள் இருக்கு. அப்ப 2 என்ற இலக்கத்தின் அருகே இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 10. அடுத்து, ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்காக மாறும்? ஓகேங்களா? எத்தனை மடங்கா மாறுது? 2 மடங்கு. அப்ப 2 மடங்குனா அதுல 1 கழிச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்க? 100ஆல பெருக்குங்க. வகுத்தல் இந்த வருடத்தை என்ன பண்ணுங்க? கீழே போட்டுக்கோங்க. இப்ப என்ன வரும்? 2ல 1 போச்சுன்னா 1. அப்ப 100 வகுத்தல் 16. இது என்ன பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணலாமா? 4 16, 25 100. இப்ப 25 பேர் நாள் அடிச்சனாகும் 6 24, மீதி 1 வகுத்தல் 4. அப்ப ஆன்சர் 6 1/4%. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், இரு பகடிகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண்கள்
நான்கால் வகுபடும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேவா? முக எண்கள் வச்சு என்ன பண்ணுமா? ஈரிலக்க எண்கள் மட்டும்தான் பார்க்கணும். அது நான்கால வகுப்படக்கூடிய எண்களை தான் பார்க்கணும். ஓகே. இப்போ ஒன்னு வரிசையில இப்போ ஒன்னு வரிசை எந்த நம்பர் வரும்? 12, 16. ஓகேவா? இது முதல் பகடை, இது இரண்டாவது பகடை. இது முதல் பகடை, இது இரண்டாவது பகடை. ஓகேவா? அப்ப முதல்ல ஒன்னு வர மாதிரி. ஓகேவா? 1, 2, 12, 1, 6, 16. ஓகேங்களா? வேற எந்த நம்பருமே 4 டிவைட் ஆகுது. 12, 16. இதே மாதிரி ரெண்டுல வரும்போது 24 மட்டும்தான் வரும். ஏன்னா 21 4 அடிபடாது, 22 அடிபடாது, 23 அடிபடாது, 24 அடிபடும், 25 அடிபடாது, 26 அடிபடாது. ஓகேவா? அடுத்து 3ல பார்க்கும்போது இங்க என்ன வரும் எனக்கு? 32, 36. அதே மாதிரி 4ல பார்க்கும்போது 44, 5ல பார்க்கும்போது 52, 56, 6 சீரீஸ்ல பார்க்கும்போது 64. ஓகேவா? இந்த இது மட்டும் தான் எனக்கு 4ஆல டிவைட் ஆகக்கூடிய ஈரிலக்க எண்கள். ஓகேங்களா? இப்ப மொத்தம் எத்தனை வருது? இங்க ஒரு 2, 3, 5, 6, 8, 9. அப்ப எவ்வளவு வருது? 9 வகுத்தல் 2 பகடை ஒட்டு மொத்த நிகழ்வு 36. அப்போ 9/36 அடிச்சனீங்கன்னா ஒரு 1/4. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் x by 5 is equal to y by 8 எனில் x plus 5 is to y plus 8 எவ்வளவு வரும்? ஓகேவா? அப்ப x கீழே உள்ளது x ஓட மதிப்பு, y கீழே உள்ளது y ஓட மதிப்பு. ஓகேவா? அப்ப x ஓட மதிப்பு 5 அப்ப இங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப x plus 5 is to y plus 8. ஓகேவா? x ஓட மதிப்பு 5 அப்ப 5 plus 5 is to y ஓட மதிப்பு 8 அப்ப 8 plus 8. அப்ப எவ்வளவு வரும்? 5 5 கூட்டினா 10, 8 8 கூட்டினா 16. இப்ப இதை சுருக்கம் எவ்வளவு வரும்? 5 2 10, 8 2 16. அப்ப ஆன்சர் வருது 5:8. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 38 into 38 into 38 plus 34 into 34 into 34 plus 28 into 28 into 28 minus 3 into 38 into 34 into 28 divided by 38 into 38 plus 34 into 34 plus 28 into 28 minus 38 into 34 minus 34 into 28 minus 38 into 28 மதிப்பு என்ன? இவ்வளவு பெரிய எப்படி சார் நம்ம ஆன்சர் பண்ணுது நினைப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சில நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். எந்த நம்பர் ரிப்பீட் ஆகும் பாத்தீங்கன்னா 38 ரிப்பீட் ஆகுதா? அப்ப 38ங்கிறத ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 34 வருது. அப்ப 34 பின்னு வைங்க. அதுக்கப்புறம் 28 இதை வந்து சின்னு வைங்க. ஓகேவா? இப்ப 38 உள்ள இடத்துல ஏன்னு வச்சுக்கோங்க. 34 இடத்துல பி, 28னா சி. ஓகேவா? இப்ப 38 இங்க எத்தனை முறை இருக்கு? 1 2 3 3 முறை இருக்கா? அப்ப 3 முறை பெருக்கல தானே. அப்ப என்ன பண்ணுவோம்? ஏ ஏ ஏ. அப்ப என்ன வரும்? ஏ கியூப் பிளஸ் அதே மாதிரி 34 பியா, இப்ப பி 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 எவ்வளவு வருது? பி கியூப் பிளஸ் அதே மாதிரி 28னா சியா, இங்க எத்தனை வருது? 3 முறை. அப்ப சி கியூப் மைனஸ் 3 ஏ பி சி மைனஸ் 3 ஏ பி சின்னு வருது. அப்ப கீழே என்ன வருது? 38னா ஏவா, இங்க 2 முறை தான் வரும். அப்ப என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் 34னா பியா, அப்ப பி ஸ்கொயர் பிளஸ் 28னா சி, அப்ப சி ஸ்கொயர் மைனஸ் ஏ பி மைனஸ் பி சி மைனஸ் சி ஏ. ஓகேங்களா? இது அப்ப கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன தெரியணும்? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3ஏபிசி. இதுக்கான ஃபார்முலா எனக்கு என்ன வரும் தெரியும். ஓகேவா? இதுக்கான எனக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி அடுத்து ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் சி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. ஓகேங்களா? அப்ப எனக்கு இதுக்கான ஃபார்முலா தான் இது. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு டைம் எனக்கு கீழே வந்துருச்சுங்களா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? இது மட்டும் தான் அப்படியே இருக்கும். ஏன்னா இது வந்து கீழே வந்துச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி மட்டும் அப்படியே இருக்கும். அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளவு? 38, பியோட மதிப்பு 34, சியோட மதிப்பு எவ்வளவு? 28. இதை ஃபுல்லா கூட்டுங்க. கூட்டினா எவ்வளவு வரும்? 100ன்னு வரும். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மதிப்பு காண்க. கியூப் ரூட் ஆஃப் 9, கியூப் ரூட் ஆஃப் 9, கியூப் ரூட் ஆஃப் 9 அப்படி போய்கிட்டே இருக்கு. இதுக்கான ஆன்சர் எனக்கு என்ன வரும்? ஓகேவா? அப்ப இங்க என்னது? 9க்கு அப்புறம் வரக்கூடிய என்னது? எதுவுமே இல்லைன்னா பெருக்கல் அர்த்தம். ஓகே, அப்போ 9ஓட எந்த நம்பரை பெருக்கும் போது எனக்கு ஒரு கியூப் நம்பர் கிடைக்குதுன்னு பாருங்க. எந்த நம்பரை பெருக்க கிடைக்கும்? இப்போ 9ஓட 3 பெருக்குனா 27 ஒரு கியூப் நம்பர் கிடைக்கும். 9 9 பெருக்குனா 81 ஸ்கொயர் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா?
அதே மாதிரி 9 கியூப் போட்டாலும் வராது. ஓகே, அப்ப என்ன பண்ணா 3 பெருக்கினாதான் எனக்கு ஒரு கியூப் நம்பர் கிடைக்கும். அப்போ 9ஓட நீங்க 3 பெருக்கணும். அப்ப பெருக்கணும் வரும் 27. அப்ப 27 வெளியே எடுத்தாலும் வரும் 3. அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? அதாவது 9ஓட எதை பெருக்கணும் வரும் 3. அப்ப 3 தான் நமக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 9 பிளஸ் 3 பிளஸ் 1 பிளஸ் அப் டு இன்ஃபினிட்டி என்னும் தொடரின் கூடுதல் காண்க. இன்ஃபினிட்டி அப்படின்னா முடிவுறா தொடர். முடிவுறா தொடர் அப்படின்னாலே பெருக்கு தொடர் தான். முடிவுறா தொடர்ன்றது பெருக்கு தொடர். அப்ப முடிவுறா தொடரின் கூடுதல் கண்டுபிடிக்கிறது எப்படி? ஃபார்முலா a டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஓகேவா? ஏனா முதல் நம்பர் எவ்வளோ 9 வகுத்தல் 1 மைனஸ் ஆர்னது பொது விகிதம். பொது விகிதம்னா இரண்டாவது இருந்து முதல் என்ன வகுக்கணும். அப்ப 3 வகுத்தல் 9 அடிச்சுனா வரும் 1/3. அப்ப ஆரோட மதிப்பு எவ்வளோ 1/3. இப்ப என்ன வரும் 9 வகுத்தல் இதை சுருக்க என்ன வரும் 1 3 3 3 1 போச்சுன்னா 2/3. அப்ப கீழே உள்ள பின்னம் மேல வந்து எனக்கு தலைகீழ மாறுமா 3/2 மாறும். இப்ப என்ன பண்ணலாம் பெருக்கலாமா 27/2. அப்ப ஆன்சர் என்ன வரும் கூடுதல் மதிப்பு 27/2. அடுத்து ABCD என்பது BDFH என எழுதப்பட்டால் எது MNOP என எழுதப்பட்டிருக்கும். ஓகேவா? அப்ப இங்க எனக்கு எது இங்க இருந்துச்சுன்னா அது MNOP நான் எழுதியிருப்பேன் கொஸ்டின். ஓகேவா? இந்த MNOP எப்படி மாறுதுன்னு கேட்கல, எது வந்து எனக்கு MNOP மாறி இருக்கு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்கணும். ஓகேவா? இப்ப நார்மலா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ABCD இங்க என்ன இருக்கு PDFH. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுக்கலாமா 1 2 3 4 2 4 6 8. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ இங்க 1 இங்க 2 என்ன இருக்கு 1 கூட்டிருக்காங்க, இங்க 2 இங்க 4 அப்ப 2 கூட்டிருக்காங்க, இங்க 3 இங்க 6 என்ன இருக்கு 3 கூட்டிருக்காங்க, இங்க 4 இங்க 8 இங்க என்ன பண்ற 4 கூட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி இங்க எது இருந்துச்சுன்னா எனக்கு MNOP ஆக மாறி இருக்கும். இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? இப்ப ஃபர்ஸ்ட் இது நம்பர் போடலாமா? எம்னா 13, என்னன்னா 14, ஓனா 15, பீனா எவ்வளவு வரும் 16. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்னது இங்க இருந்து இங்க இருந்து போனாதான் ஒண்ணு கூடுது. இதே இங்க இருந்து பார்த்தா ஒண்ணு கழிப்போமா 13 ஒண்ணு போச்சுன்னா 12 12 அது 7. அடுத்து 2 கழிச்சோம்னா 12 கழிச்சா 12 அது எவ்வளோ 7. அடுத்து 3 கழிச்சோம்னா 15ல 3 போச்சுன்னா 12 அதுவும் 7. அடுத்து 4 கழிச்சோம்னா 14 கழிச்சாலும் வரும் 12 அதுவும் 7 தான். அப்ப ஆன்சர் என்ன வரும் 4மே 7 தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 கூட்டணும், அடுத்து 2 கூட்டணும், அடுத்து 3 கூட்டணும், அடுத்து 4 கூட்டணும். இப்படி போனாதான் கூடுது. எனக்கு இங்க இப்படி வந்தா குறையும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஏனா 1, பீனா 2, சீனா 3, இசட்னா 26 என கொண்டால் கீழ் காண்பவற்றுள் எது தவறு? ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு ரூட் ஆஃப் ஐனா எவ்வளோ 9, எல்லுனா 12 இன்ட்டு எல்லுனா 12 சீக்வல் டு எஃப்னா 6, பீனா எவ்வளோ 2. ஓகே, இப்போ 9 வெளியே எடுத்தா 3, 2 12க்கு ஒரு 12 வெளியே எடுத்துக்கலாம். அப்ப ஈஸிக்வல் டு 6 ஸ்கொயர் எவ்வளோ 36. அப்ப 3 இன்ட்டு 12 36 தான், இதுவும் 36 தான். எனக்கு சரியா தானே இருக்கு. எனக்கு கொஸ்டினை கேட்டாங்க தவறானது தான் கேட்குறாங்க. ஓகேவா? எனக்கு இது சரியாக இருக்கு. அப்ப இது ஆன்சர் எனக்கு வராது. நெக்ஸ்ட் கச்சிசிஎப் என்ன கேட்டிருக்காங்க? கச்சிசிஎப் JOY இதோட மதிப்பு எவ்வளோ 5 சொல்றாங்களா? அப்ப ஜே நினைக்க வரும் 10, ஓனா 15, ஒய்னா 25. இப்ப கச்சிசிஎப் என்ன பண்ணலாம் 5ஆல் டிவைட் பண்ணா 2 3 5. ஓகேவா? அப்ப கச்சிசிஎப் மதிப்பு எவ்வளோ 5. அப்ப 5 என்பது என்னது எனக்கு தானே. அப்ப எனக்கு இதுவுமே என்னதான் இருக்கு சரியாக தான் இருக்கு. அப்ப எனக்கு இதுவே எனக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? நான் தவறானதான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இதுவும் சரியா இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் ஓகேவா? ரூட் ஒய்ன்னு எவ்வளோ 25 பிளஸ் ரூட் பின்னு எவ்வளோ 16, ஐன்னு எவ்வளோ 9. அப்ப 25 வெளியே எடுத்தா 5, 16 வெளியே எடுத்தா 4 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 9. கரெக்டா தான் 5 4 கூட்டினா 9, இந்த சைடு 9 ரெண்டுமே சரியா தான் இருக்கு. அப்ப இதுவும் எனக்கு ஆன்சர் கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த மூணுமே எனக்கு சரியாக தான் இருக்கு. அப்ப எனக்கு எதன் தவறா இருக்கும்? இந்த இதான் எனக்கு தவறாக இருக்கும். செக் பண்ணிடலாமா? இப்ப சீனா எனக்கு எவ்வளோ 3, பீனா எவ்வளோ 2, எஃப்னு எவ்வளோ 6. ஓகேவா? ஆக்சுவலா 3 ஸ்கொயர் எவ்வளோ 9, இது வந்து 6. அப்போ 9 6 எனக்கு சமமா கிடையாது. ஓகேவா? அப்ப எனக்கு இதுதான் தவறாக இருக்கு. அப்ப ஆன்சர் லாஸ்ட் தான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தால்
அல்லது அவ்விரு உருட்டலில் முக எண்களின் கூடுதல் 6ஆக இருத்தல் எனும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவை காண்க. ஓகேங்களா? ஒரு நம்பர் என்ன பண்றாங்க, உருட்டும் போது இரட்டைப்படை நம்பர் கேட்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இரட்டைப்படை எண் எங்கெங்கெல்லாம் இரட்டைப்படை நம்பர் வரும்? 12. ஓகே, எப்படி வச்சுக்கலாம்? 12, 14, 16. ஓகேவா? என்னது இரட்டைப்படை நம்பரா? 12, 14, 16. அதே மாதிரி 22, 24, 26. அதே மாதிரி 32, 34, 36, 42, 44, 46. அடுத்து 52, 54, 56. அடுத்து 62, 64, 66. ஓகேவா? இரட்டைப்படை நம்பரா வந்துருச்சு. மொத்தத்துல வந்திருக்கு. அப்ப 3, 6, 9, 12, 15, 18 வந்திருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்றாங்க? அல்லது என்ன சொல்றாங்க? கூடுதல் எவ்வளவு வரணுமா? கூடுதல் 6 வரணும். அப்ப கூடுதல் 6 எனக்கு எங்க வரும்? 1 5 கூட்டினா 6, 5 1 கூட்டினா 6. அடுத்து 3 3 கூட்டினா 6, 2 4 கூட்டினா 6, 4 2 கூட்டினா 6. ஓகேங்களா? அப்ப 6க்கு நான் கண்டுபிடிச்சேன். அப்ப இரட்டை எண்ணும் கண்டுபிடிச்சிட்டேன், கூடுதல் 6க்கும் கண்டுபிடிச்சேன். இங்க என்ன இருக்கு? அல்லது. அல்லதுக்கான மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, இங்க உள்ளது இங்க எனக்கு வரக்கூடாது. ஓகேவா? 2 இடத்துல இருந்துச்சுன்னா அதை நீ ஒரு முறை தான் பயன்படுத்தணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த 4 2. ஓகேங்களா? 4 2 2 இடத்துல இருக்கா? அப்ப 2 இடத்துல இருந்துச்சுன்னா இதை நான் பயன்படுத்தல, இதை நான் பயன்படுத்திக்கிறேன். அதே மாதிரி 2 4 2 4 இங்கே இருக்கு, 2 4 இங்கே இருக்கு. ஓகேவா? அப்ப நான் இங்க பயன்படுத்தல, இங்க நான் பயன்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? அப்ப மொத்தம் இங்க ஃபுல்லாவே நான் பயன்படுத்தல. மொத்தம் எவ்வளவு இருக்கு? 18. இங்க எவ்வளவு இருக்கு? 1 2 3. 18 3 கூட்டினா 21 வகுத்தல் 2 பாடல் மொத்த நிகழ்வு எவ்வளவு? 36. அப்ப ஆன்சர் அது 21/36. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து எக்ஸ் ஒய் என்பன மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய 3 இலக்க எண்கள். இவை 3ஆல் வகுப்படக்கூடியன மற்றும் 2, 9 ஆகியவற்றால் வகுப்படாதவை எனில் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பை காண்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ் தானே? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? மிகப்பெரிய 3 இலக்க எண். அப்ப எக்ஸ்னா மிகப்பெரிய 3 இலக்க எண்ணா? அப்ப 999. ஒய் அப்படின்னா மிக சிறிய 3 இலக்க எண். மிக சிறிய 3 இலக்க எண்ணாது? 100. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 3ஆல வகுப்படணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எனக்கு 999 3ஆல வகுப்படும் தான். ஆனா 100 3ஆல வகுப்படாது. ஓகேவா? ஏன்னா 33 மூணா 99. ஓகே, 34 மூணா 102. அப்ப எங்க வரும்? 102 தான் 3ஆல டிவைட் ஆகும். அப்ப மிகப்பெரிய 3 இலக்கண்ல 999 3ஆல வகுப்படும், மிக சிறிய 3 இலக்கண்ல 102 தான் எனக்கு வகுப்படும். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? எனக்கு 2ஆலே வகுப்படக்கூடாது, 9ஆலே வகுப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த நம்பர் எனக்கு பாத்தீங்கன்னா 9ஆல டிவைட் ஆகும்ல 999. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? 3ஆல தான் டிவைட் ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு 3 கழிக்கலாம். 996. ஆனா 996ங்கிறது 2ஆல வகுப்படும்ல. ஓகேவா? ஏன்னா 3 மட்டும் கழிக்க, ஏன் 3 கழிக்கனா 3ஆல வகுப்படணும், அதுக்காக. ஓகேவா? அப்ப 993 கழிச்சுன்னா 996. 996 2ஆல டிவைட் ஆகுது. அப்ப திரும்ப ஒரு 3 கழிங்க. எவ்வளவு வரும்? 993. ஓகேவா? அப்ப 993 3ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படாது, 9ஆல எனக்கு வகுப்படாது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, ஒய் இது 102 இல்ல. இப்ப 102ங்கிறது 2ஆல அடிபடும்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு 3 கூட்டுங்க. ஓகேவா? இங்க 3 கூட்டிட்டு போகணும். 105. ஓகேங்களா? இப்ப 105ங்கிறது 2ஆல டிவைட் ஆகாது, 9ஆலையும் டிவைட் ஆகாது, 3ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவு வருது? எக்ஸோட மதிப்பு 993. அப்ப எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 993 மைனஸ் 105. இப்ப கழிக்கலாம். 3ல 5 போகாது, 13 5 போச்சுன்னா 8. இங்க திரும்பி எவ்வளவு இருக்கும்? 8 9 1 போச்சுன்னா 8. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 888. ஆன்சர் 888. அடுத்து ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 72 நாள்ல முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பார்? ஓகேங்களா? 2 பேரும் சேர்ந்து 24 நாள் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் 72 நாள் முடிக்கிறாரு. அப்ப பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பார்? ஓகே, இப்ப என்ன பண்ண போனா ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட 2 நம்பரே பெருக்க. 24 × 72 வகுத்தல். பி மட்டும் கேட்டாங்கன்னா இந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். 24 72 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 48. இப்ப அடிக்கலாமா? 1 24 24, 2 24 48. அடுத்து 1 2 36 72. அப்ப ஆன்சர் வரும் 36.
அடுத்து களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோலமாக மாற்றினார். அவ்வாறு மாற்றப்பட்ட கோலத்தின் ஆரத்தை காண்க. ஓகேவா? சோ ஒரு மாணவர் என்ன பண்றாரு, கூம்பை உருவாக்குறாரு. இன்னொரு மாணவர் என்ன பண்றாரு, கோலமா உருவாக்கிட்டாரு. ஓகேவா? அப்ப கூம்பு என்னவா மாறுது, கோலமா மாறுது. ஓகேங்களா? அப்ப கூம்பின் கன அளவும் கோலத்தின் கன அளவும் எனக்கு சமம். ஓகேவா? எனக்கு என்ன கனவுல இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கோலமா மாத்த போறாங்க. ஓகேவா? அப்ப இது ரெண்டுமே எனக்கு என்னது, சேம் தான். அப்ப கூம்பின் கனவு என்னது, 1/3 by r squared h. அதே மாதிரி கோலத்தின் கனவு என்னது, 4/3 by r cube. ஓகேங்களா? இங்க பை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே 3 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்க கோலத்தின் ஆரம் வேற, கூம்புக்கு ஆரம் வேற, அதனால அதை அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்ப இங்க கூம்பின் ஆரம் எவ்வளவு, கூம்பின் ஆரம் எவ்வளவு, 12. அப்ப 12 ஸ்கொயர்னா 12 இன்ட்டு 12 இன்ட்டு உயர மதிப்பு எவ்வளவு, 48 சமம் இங்க என்ன இருக்கு, ஆர் கியூப். இங்க ஒரு என்ன இருக்கு, ஒரு 4 இருக்குல்ல, 4. ஓகேவா? ஒரு நாங்க 12 நாங்க 48. அப்ப ஆர். ஓகேவா? ஆர் கியூப் தான் 12 12 12. ஓகேவா? அப்ப ஆரோட மதிப்பு என்ன வரும், 12. ஏன்னா இங்க 3 6, அப்ப ஒரு 6 எடுக்கிறேன். அப்ப 3 12க்கு ஒரு 12 எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப ஆர மதிப்பு எவ்வளவு வருது, 12ன்னு வரும், அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பளவு 6k ஸ்கொயர் எனில் அதே ஆரமுள்ள கோளத்தின் புறப்பரப்பினை பின் வருவனவற்றில் எது குறிக்கிறது? ஓகேவா? அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு. ஓகேங்களா? அரைக்கோளத்துடைய மொத்த பரப்புன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா 3/r². 3/r² மதிப்பு என்னது, 6k ஸ்கொயர். அதே மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க கோளத்தின் புறப்பரப்பு. ஓகேங்களா? கோளத்தின் புறப்பரப்பு ஃபார்முலா 4/r². ஓகே பாருங்க, அப்ப இங்க 3 பங்கு 6ன்னு வருது. அப்ப இங்க எவ்வளவு இருக்கு, 4 பங்குல இருக்கு. 3 பங்கு 6னா 4 பங்கு எவ்வளவு வரும், 8. ஏன்னா 3 டபுள் ஆகுது, அப்ப 4 டபுள்னா 8. அப்ப இங்க பை ஆர் ஸ்கொயருக்கு கே ஸ்கொயர் போடுறான். அப்ப இந்த பை ஆர் ஸ்கொயருக்கும் அதே கே ஸ்கொயர். அப்ப ஆன்சர் என்ன வரும், 8k ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒருவர் 10 பங்குகளை ரூபாய் 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டில் 4% உயர்கிறது, இரண்டாம் ஆண்டில் 8% உயர்கிறது, மூன்றாம் ஆண்டில் 10% குறைகிறது எனில் மூன்றாம் ஆண்டின் முடிவில் உள்ள மொத்த தொகை எவ்வளவு? ஓகேங்களா? இப்ப ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்கு, 25,000 ரூபாய் இருக்கு. எவ்வளவு இருக்கு, 25,000 ரூபாய். முதல் ஆண்டு எனக்கு என்னது, 4% உயருதா, அப்ப உயர்தா பிளஸ் பண்ண போறேன். இப்ப 4% கண்டுபிடிச்சு பிளஸ் பண்ணுங்க. ஓகே, 1% எவ்வளவு, 250 ரூபாய். 1% 250, 4% எவ்வளவு, 1000. இப்ப கூட்டுங்க, 25,000த்துல 1000 கூட்டினா 26,000. ஓகேவா? 4% உயருது. அடுத்து என்ன பண்றாங்க, இரண்டாம் ஆண்டுல 8% உயருது. அப்ப 8% கண்டுபிடிச்சு கூட்ட போறேன். ஓகே, அப்ப 8% கண்டுபிடிச்சு கூட்டுங்க. இதுல 8% வரும், 1% எவ்வளவு, 260. அப்ப 8% 260 இன்ட்டு 8. அப்ப 0, 6 48, மீதி 4 16 20. அப்ப 0 8 0 8 2. ஓகேங்களா? அடுத்தது மூன்றாம் ஆண்டுல 10% என்ன ஆகுது, குறையுது. 10% கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க, கழிக்கணுமா? அப்ப 10% கண்டுபிடிச்சு கழிக்க போறேன். அப்ப இதுல 10% வரும், 2808. இப்ப கழிங்க. 0 8 போகாது, 10ல 8 போச்சுன்னா 2. அப்ப ரிமைனிங் எவ்வளவு, 7. 10ல 8 போச்சுன்னா 2, மீதி இங்க எவ்வளவு, 7 2 போச்சுன்னா 5, இங்க எவ்வளவு 2. அப்ப எவ்வளவு வரும், 25,272. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகள் ரூபாய் 20,100 உயர்ந்தது எனில் அசலை காண்க. ஓகேங்களா? அதாவது இங்க வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்து எனக்கு அசல் கேட்கறாங்க. எனக்கு வட்டி கொடுத்து அசல் கேட்டா நார்மல் என்ன பண்ணுவோம், எஸ்எஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 போட்டு அசல் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஆனா மொத்த தொகை கொடுத்து கேட்டா எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, இங்க மொத்த தொகை எவ்வளவு இருக்கு, 20,100. அப்ப அதாவது மொத்த தொகையை 100ஆல பெருக்கணும். மொத்த தொகையை 100ஆல பெருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கிட்டு 100p பிளஸ் பிஎன்ஆர். ஓகேங்களா? 100p பிளஸ் பிஎன்ஆர், இதுதான் எனக்கு ஃபார்முலா.
அதாவது மொத்த தொகை எழுதுங்க 20,100. அப்ப மொத்த தொகையோட 100 பெருக்கணும் சமம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த வட்டி விதத்தையும் ஆண்டையும் பெருக்கணும். 15 50 அப்ப அந்த 50ஓட 100 கூட்டுங்க. 15 50 அப்ப 50ஓட 100 கூட்டினா வரும் 150. அப்ப 150 பி. ஓகேங்களா? 10 5 இருக்குன்னா 50 பி. இங்க ஒரு 100 பி மொத்தம் எவ்வளவு ஆச்சு 150 பி. இப்ப அடிக்கலாமா? 2 50 100 3 50 150. அடுத்து 1 3 3 6 3 18 மீதி 2 21ல 7 இங்க 2 0. அப்ப இங்க அசல் மட்டும் அப்படியே இருக்கு. அப்ப 6700 இன்ட்டு 2 எவ்வளவு வரும்? 13,400. அசல் மதிப்பு எவ்வளோ? 13,400. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஓர் உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள் 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை 1050 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க. போய் கண்டுபிடிக்கலாமா? அப்ப இங்க என்ன பண்றாங்க 450 மாணவர் இருந்தா 15 ஆசிரியர் தான் இருப்பாங்களாம். 15 ஆசிரியர் இருந்தாங்கன்னா 3 நிர்வாகிகள் தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்றாங்க 450 30ஆல டிவைட் பண்ணா 15. 450 30ஆல டிவைட் பண்ணா 15. அப்ப இந்த 15 5ஆல டிவைட் பண்ணா 3. ஓகேவா? அப்ப மாணவர் என்னது 30 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் 5 ஆசிரியருக்கு ஒரு நிர்வாகி. அப்படித்தானே கான்செப்ட் வருது. அப்ப அதே மாதிரி இப்ப எவ்வளவு இருக்கு 1050. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் 30ஆல டிவைட் பண்ணா எனக்கு ஆசிரியர் கிடைப்பாங்க. இப்ப 30ஆல டிவைட் பண்ணுங்க என்ன ஆகும்? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, 1 3 3 3 9 மீதி 1 15ல 5. அப்ப எவ்வளவு 35 ஆசிரியர்கள். இப்ப நிர்வாகி எவ்வளவு இருப்பாங்க? ஓகேவா? ஆசிரியர் 5ஆல டிவைட் பண்ணுமா? அப்ப 35 5ஆல டிவைட் பண்ணும். 35 5ஆல டிவைட் பண்ணா வரும் 7. ஓகேவா? அப்ப ஆசிரியர் 35 பேர் இருப்பாங்க. நிர்வாகி எவ்வளவு இருப்பாங்க? 7 பேர் இருப்பாங்க. ஆன்சர் அது 35, 7. அடுத்து y ஸ்கொயர் y கியூப் மைனஸ் 125 y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 25 ஆகியவற்றின் மீ போமா காண்க. ஸோ எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகே ஒவ்வொன்றையும் விரிவா எழுதலாமா? ஃபர்ஸ்ட் y கியூப் மைனஸ் 125. ஓகேவா? இங்க கியூப்ல இருந்தா இதையும் கியூப்ல மாத்தணும். அப்போ y கியூப் மைனஸ் 5 கியூப். ஓகேவா? அப்ப என்ன ஃபார்முலா? a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா. a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா a மைனஸ் b a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ab. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான் இருக்கு. a கியூப் மைனஸ் b கியூப் தான். அப்ப என்ன வரும்? y மைனஸ் 5 y ஸ்கொயர் பிளஸ் 25 பிளஸ் 5y. அடுத்து செகண்ட் என்ன இருக்கு? y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது மட்டும் விரிவா எழுதுனேன். செகண்ட் உள்ளது அப்படியே வச்சுக்கிறேன். தேர்ட் எனக்கு என்ன இருக்கு? y ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்கு. ஓகேவா? இங்க ஸ்கொயர்னா இது நம்ம ஸ்கொயரா மாத்தணும். அப்ப y ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். அப்ப இது என்ன ஃபார்மேட் பார்த்தா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அது அப்ப என்ன வரும்? a பிளஸ் b a மைனஸ் b. அப்ப அதே மாதிரி இங்க என்ன வரும்? y பிளஸ் 5 y மைனஸ் 5. ஓகேங்களா? இப்ப இந்த மூணு டேர்ம் மட்டும் பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்டு. ஓகே என்ன கேக்குறாங்க? எல்சிஎம் கேக்குறாங்க. அப்ப எல்சிஎம் கேட்ட என்ன பண்ணும்? நான் அனைத்துமே எழுதுவேன். அடுக்கு பெருசு தான் எழுதுவேன். ஓகே ஃபர்ஸ்ட் y மைனஸ் 5. இங்க y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர், இங்க y மைனஸ் 5. ஓகேவா? இதுல எது எனக்கு பெருசு? y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் தான் எனக்கு பெருசு. ஓகே அது போக அப்ப இந்த y மைனஸ் வச்சு என்ன பண்ண கம்பேரிசன் பண்ணி பெருசா எழுதியாச்சு. அப்ப இந்த y மைனஸ் 5 இல்லாம வேற என்ன இருக்கு? இங்க y ஸ்கொயர் பிளஸ் 25 பிளஸ் 5y. அதே மாதிரி வேற எங்க என்ன இருக்கு? y பிளஸ் 5 இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான் இருக்கு. அப்ப எல்சிஎம் மதிப்பு என்ன வரும்? y மைனஸ் ஹோல் ஸ்கொயர் y ஸ்கொயர் பிளஸ் 25 பிளஸ் 5y y பிளஸ் y. இது எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. y மைனஸ் 5 ஸ்கொயர் y பிளஸ் 5 y ஸ்கொயர் பிளஸ் 5y பிளஸ் 25. ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் 8000 இன் 25% மதிப்பின் 20% மதிப்பின் 10% என்பது என்ன? ஓகே பாருங்க 8000 இங்க என்ன இருக்கு? என்னது பெருக்கல் 25%னா 25/100. இங்க திரும்பி என்ன இருக்கு? இன்னும் வருதா மதிப்பின். ஓகே இப்ப என்னது பெருக்கல் 20%னா 20/100. திரும்ப இன்னும் வந்தது பெருக்கல் 10%னா 10/100. இப்ப அடிக்கலாமா? இங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு. அப்ப 3 ஜீரோன்னு அடிச்சிட்டேன். ஓகேவா? திரும்ப என்ன இருக்கு? இங்க ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ. அடுத்து இங்க ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ. அடுத்து
ஈரஞ்சா 10, ஐயஞ்சா 25. அடுத்து ஓரன் 2 ஓரன் 2. ஓகே, அப்ப என்ன இருக்கு? இங்க ஒரு 8 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. அப்ப 8 5 எவ்வளவு வரும்? 40. அப்ப ஆன்சர் அது 40. நெக்ஸ்ட் 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 3 ஃபேக்டோரியல் பிளஸ் 4 ஃபேக்டோரியல் பிளஸ் அப் டு 22 ஃபேக்டோரியல் என்று கூடுதலின் ஒன்றாம் இலக்கம், அதாவது யூனிட் டிஜிட் கேட்கறாங்க. சார் ஃபேக்டோரியல் இவ்வளவு கூட எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப நம்ம யோசிப்போம். பட் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. இப்ப 2 ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் ஒண்ணும் இல்லப்பா. 2 ஃபேக்டோரியல்னா 2ல இருந்து 1 வரைக்கும் போட்டு பெருக்கணும், அவ்வளவுதான். அப்ப 2 1 2. இப்ப 3 ஃபேக்டோரியல்னா 3ல இருந்து 1 வரைக்கும் போட்டு பெருக்கணும். 3 2 6, 6 1 6. இப்ப 4 ஃபேக்டோரியல்னா 4ல இருந்து 1 வரைக்கும் 4 3 2 1. இங்க எவ்வளவு வரும்? 12 12 12 24. ஓகேங்களா? இதே 5 ஃபேக்டோரியல் எவ்வளவு வரும்? 5 4 3 2 1. ஓகேங்களா? சோ உங்களுக்கு புரிதலுக்காக தான் சொல்றோம். இப்ப இது பாருங்க வரும் 20 60 120. ஓகே, 5 ஃபேக்டோரியல் இது. இப்ப 6 ஃபேக்டோரியல் வரும் 6 5 4 3 2 1. ஓகேவா? இதை ஃபுல்லா பாருங்க வரும் 720 வரும். ஓகேவா? இதே மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, எனக்கு 5வது ஃபேக்டோரியல் என்ன லாஸ்ட் டிஜிட் 0. 6வது ஃபேக்டோரியல் எவ்வளவு 0. இனி வரக்கூடிய அனைத்து ஃபேக்டோரியல் லாஸ்ட் உனக்கு என்னதான் வரும்? 0 தான் வரும். ஓகேங்களா? அப்ப எனக்கு கேட்கப்பட்டது ஒன்றாம் இலக்கம் மட்டும் தானே தேவை. அப்ப ஒன்றாம் இலக்கம்னா 5வது ஃபேக்டோரியல் லாஸ்ட் 0 வந்துச்சுன்னா 6வது ஃபேக்டோரியல் 0 வரும். அடுத்து 7, இது ஃபுல்லாவே உங்களுக்கு என்னதான் வரும்? லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் எதுல தான் வரும்? 0ல தான் வரும். லாஸ்ட் டிஜிட் வரும் 0 தான் வரும். அப்ப இந்த எல்லாம் விட்டுருங்க. அப்ப இதை மட்டும் நீங்க பாருங்க. அப்ப இங்க லாஸ்ட் டிஜிட் எவ்வளோ? 2. இது லாஸ்ட் டிஜிட் எவ்வளோ? 6. இது லாஸ்ட் டிஜிட் எவ்வளோ? 4. இப்ப இதை மட்டும் கூட்டுங்கன்னா பிளஸ் தானே இருக்கு. அப்ப இதை மட்டும் கூட்டினாலும் வரும் 2 6 4 கூட்டினா 12. அப்ப இது லாஸ்ட் டிஜிட் என்னது? 2. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஏன்னா 5 ஃபேக்டோரியலுக்கு அப்புறம் வரக்கூடிய அனைத்துமே லாஸ்ட் டிஜிட் 0 தான். அப்ப அதை பார்க்க தேவையில்லை. அப்ப 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் இதுல லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்து கூட்டினேன். இங்க லாஸ்ட் எனக்கு என்ன வந்துச்சு? 2ன்னு வந்திருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 10 விவசாயிகள் 21 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? ஓகேங்களா? இந்த கொஸ்டின் தமிழ்ல ஒரு மாதிரி இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த 14 விவசாயிகள் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல குறைப்பாங்க? ஓகேவா? 20 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு வேலை முடிப்பாங்களா? அப்ப எத்தனை நாள் இதனால் குறையும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல கண்டுபிடிக்கலாம். 10 விவசாயிகள் ஒரு வேலையை 21 நாள்ல செஞ்சாங்கன்னா 14 விவசாயிகள் எத்தனை நாள்ல செய்வாங்க? ஓகேவா? அப்ப ஆட்கள் அதிகமாயிட்டா நாட்கள் குறையுமா? அப்ப அடிக்கலாம். 2 7 14 3 21 ஓரன் 2 ஐ 2 10. அப்ப என்ன ஆகும்? 15 நாள்ல முடிப்பாங்க. ஓகேங்களா? 15 நாள்ல முடிப்பாங்க. அப்ப நம்ம தமிழ் படி பார்த்தோம்னா ஆன்சர் அது 15 நாட்கள். ஓகே, தமிழ் படி ஆன்சர் அது 15 நாட்கள். இப்ப இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேவா? அப்ப இங்க 21 நாள்ல முடிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? 15 நாள்ல முடிச்சிட்டாங்களா? அப்ப 4 விவசாயிகள் அதிகமாகும் போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 பேர் அடுத்து 14 பேர், அதாவது 4 விவசாயிகள் அதிகமாகும் போது என்ன ஆகுது? 6 நாட்கள் எனக்கு குறையுது. ஓகேவா? அப்ப இங்க ஆன்சர் வரும் 6 நாட்கள். ஓகேவா? அப்ப தமிழ் உள்ளதுபடி பார்த்தா 15 நாட்கள் வரும், இங்கிலீஷ் உள்ளதுபடி என்ன வரும்? 6 நாட்கள் எனக்கு வரும். நெக்ஸ்ட், ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்ததெனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை காண்க. ஓகே, இப்ப ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்கு? 10,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? 5% வளர்ச்சியா? அப்ப 5% கண்டுபிடிச்சு கூட்டுங்க. இல்ல 5% வரும் 10% 1000, 5% 500. ஓகேவா? இப்ப கூட்டலாம். எவ்வளவு வரும்? 0 0 5 0 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வளர்ச்சினால பிளஸ் பண்றேன். அடுத்து என்ன பண்றாங்க? 8% வளர்ச்சி குன்றுது. குன்றுது என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். அப்ப 8% கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ண போறேன். அப்ப இதுல 1% வரும் 105. அப்ப 8% வரும் 840. ஓகேங்களா? 800 800 ஐ 8 40. அப்ப 840 இப்ப மைனஸ் பண்றேன். இப்ப 0 10ல 4 போச்சுன்னா 6, இங்க 4 தான் இருக்கும், 14 8 போச்சுன்னா 6, மீதி எவ்வளவு இருக்கும்? 9. ஓகே, அடுத்து என்ன ஆகுது? 10% வளர்ச்சி. ஓகேவா? அப்ப 10% முடிச்சு கூட்டணுமா? அப்ப இதுல 10% 966 கூட்டினா 6 12, இங்க ஒரு 1 16, இங்க ஒரு 1 10.
அப்ப ஆன்சர் 10,626. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவி எண்ணிக்கையின் விகிதம் 8:7. 10% மற்றும் 20% முறையே மாணவ மாணவியின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் மாணவ மாணவியின் புதிய விகிதம் என்ன? ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய விகிதம் எவ்வளவு இருக்கு? 8:7 இருக்கு. எவ்வளவு இருக்கு? 8:7. ஓகே என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து 10% கூடுது, இவங்களுக்கு வந்து 20% கூடுது. ஓகேவா? இவங்களுக்கு 10% கூட்ட போறேன், இவங்களுக்கு 20% கூட்ட போறேன். ஓகேவா? இப்ப 8ல 10% 0.8. 8ல 10% 0.8. அப்ப 8ல 0.8 கூட்டினா 8.8 பிளஸ். இப்ப 7ல 10% வரும் 0.7. 10% 0.7னா 20% வரும் 1.4. அப்ப 7ல 1.4 கூட்டினா 8.4. ஓகேவா? அப்ப 8.8 இங்க 8.4. இப்ப மூணு நம்பர் வச்சுக்கோங்க. 88 84 வச்சுக்கோங்க. இப்ப அடிச்சல வரும் 22 நாங்க 88, 21 நாங்க 84. அப்ப ஆன்சர் வரும் 22:21. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பின் வருணவற்றின் மீ பெரும் பொது வகுத்தி எது? a பவர் n-1 ஸ்கொயர் a n ஸ்கொயர் மைனஸ் 1 a n ஸ்கொயர் பிளஸ் 1 a n பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இங்கு n வந்து பாத்தீங்கன்னா கேப்ஷன், அதாவது n வந்து இயல் எண். அதே மாதிரி n வந்து பாத்தீங்கன்னா 1 விட அதிகமாக தான் இருக்கணும். அப்போ 1 விட அதிகமாக சொல்றனால அப்ப என்னோட மதிப்பு என்ன பண்ணலாம்? 2ன்னு போட்டு நான் அப்ளை பண்றேன். ஸோ நம்ம ஐடியா கிரியேட் பண்ணா இந்த மாதிரி மேல அடுக்கு கொடுக்கும்போது நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? நம்பரை போட்டு நம்மளே கெஸ் பண்ணுவோம். ஓகே, எண்ணுக்கு 2ன்னு அப்ளை பண்ணுவோம். அப்ப 2ன்னு அப்ளை பண்ணாலும் ஏ 2ன்னு போட்டா 2 மைனஸ் 1 எவ்வளோ? 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். கமா ஏ இங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4 4 1 போச்சுன்னா 3. கமா ஏ இங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4 1 கூட்டினா 5. கமா இங்க 2 பிளஸ் 1 அப்ப 2 பிளஸ் 1 எவ்வளவு? 3 3 ஸ்கொயர் பண்ணா 9. அப்ப a இன் அடுக்கு 9. ஓகே, அப்ப a இன் அடுக்கு 1 a இன் அடுக்கு 3 a இன் அடுக்கு 5 a இன் அடுக்கு 9. ஓகேவா? நான் எண்ணுக்கு 2ன்னு அப்ளை பண்ணா எனக்கு இந்த மாதிரி வருது. ஓகே, இப்ப இதுல எது எனக்கு மீ பெரும் பொது வகுத்தியா இருக்கும்? கச்சிசியம். கச்சிசியம் என்ன இருக்கணும்? அடுக்கு சிறியதா இருக்கும். அடுக்கு சிறியது எனக்கு என்ன வரும்? a இன் அடுக்கு 1 தான் அடுக்கு சிறியது. அப்ப a இன் அடுக்கு 1ங்கிறது எனக்கு எது? a n மைனஸ் 1 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் அது a n மைனஸ் 1 ஸ்கொயர் தான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ தொடர்ந்து பார்த்து கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வரக்கூடிய தேர்வுல அவங்களும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு நம்ம சந்திக்கலாம். நன்றி.